ஐஸ்வர்யா, பூமாரி, சித்ரா எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருங்க. நான் சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா சந்தைக்கா? நானும் வரேம்மா. என்னையும் கூட்டிட்டு போமா. நீ நானும் வரேன். நீ அவங்களெல்லாம் கூட்டி போனா நானும் வருவேன். ஆமாம், உங்களை 2 நாய் 2 கழுதை எல்லாத்தையும் பற்றிக்கிட்டு போகிறேன். பேசாமல் டிவி பார்த்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு உட்காந்துருங்க. நான் போனதும் வந்துடுவேன். அப்போ நீ எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். அப்போ வரலாம், நிறைய தீமெண்ட்டை வாங்கிட்டு வா. அதான் நான் பார்த்தேன். அதுக்கு தானே சந்தைக்கு வரேன் சொல்லுவியே. வாங்கிட்டு வரேன். சரி, யாராச்சும் வராங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்போம். முதல் கீதாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ கீதா, நான் தான் லட்சுமி பேசுகிறேன். என்னக்கா சொல்லுக்கா. இன்னைக்கு வார சந்தடி மறந்துட்டியா? போமா எல்லாரும் சந்தைக்கு. சரிக்கா போவோம். என் மாமியார்ட்ட கேட்டு சொல்கிறேன். சரிடி, கிளம்பி வந்துரு. நீ வையே, நான் 10 உமா வராங்களான்னு அவளுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரிக்கா, ஃபோன் பண்ணு, நான் வைக்கிறேன். சந்தைக்கு போவோன்னு சொன்னால் அந்த கிளவி என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. சரி போய் கேட்போம். இது என்னம்மா தலைபுறா பேன் ஈரமா இருக்கு, இழுக்கவே மாட்டியா நீ? எங்கடி இழுக்க நேரம் இருக்கு எனக்கு. சரி இரு, நான் பார்த்து எடுத்து தரேன். என்னம்மா டை அடிக்கிற? ஓ முடி இம்பிட்டு கருப்பா இருக்கு. ஒரு டையை வாங்கி போட்டேன். அது கிணத்துல போட்டு குழப்பி தலையில தடவி காய வச்சுட்டு அப்புறம் குளிக்கணும். அண்ணே ஒரு டை வாங்கி கொடுத்தேன், சாம்பு மாதிரியே இருந்துச்சு. தலையில தேய்ச்சி குளிச்சா போதுமாம்ல. அதை தண்டி போட்டேன், நல்லா இருக்கு கிடையாது. இப்போ அதையே நீ வாங்கி போடு, நல்லாத்தே இருக்குவோம் மண்டை. தலையை சீவி கொண்டையை போடுமா. இப்படி பரட்ட மண்டை மாதிரியே விரிச்சு போட்டு இருக்காம நல்லாவா இருக்கு? அது எங்கடி கொண்டை விட்டாலும் நிற்க மாட்டேங்குது. அதை நானும் போட்டு பார்த்தேன். அவன் விழுந்துச்சு. போனா போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். பேசாம மொட்டையை போட்டுரு. என்னைய மொட்டை அடிக்கிறதுலே இருங்க நீயும் உங்க அண்ணனும். சும்மா சொன்னேம்மா, நேரம் உட்காரமா. தலை இப்படி ஆட்டாத, பிடிக்கிற பேன்னு ஓடி போயிடுது. அத்தை அத்தை, இன்னைக்கு வார சந்தை போவோமா அத்தை? காய் வாங்கணும், காய் எதுவுமே இல்லை. ஏண்டி, காய் வாங்கி நீ எங்கே சமைக்கிற? பூரா அழுகி வீணாத்தே குப்பைக்கு போகுது. ஆமாம் அப்படி சொல்லு. காயப்பெல்லாம் அழுகி குப்பையில் போகிறேன், சமைக்காமத்தே இருக்கேன். எல்லாரும் பட்டினியாக தானே கிடக்குறீங்க. இதில் ஒன்றும் குறைச்சல்ல. எது சொன்னாலும் ஏற்று பேச மட்டும் நல்லா கற்று வச்சிருக்க. இருக்கிறதால ஏற்று பேசுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் போக முடியாது சந்தைக்கு, அடுத்த வாரம் போய்க்கலாம். போ, காய் வேணும்னா சொல்லு, என் மையம் வாங்கன்னு தருவேன். ஏம்மா சந்தைக்கு போவோம்மா, வாமா. நானும் சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுலம்மா. அப்படியே எனக்கு திங்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம், வாமா. எனக்கு முழங்கால் 2 கடுக்குதுடி. அடுத்த வாரம் போய்க்கிருவோம். பேசாமல் இரு, பேனை பாரு முதல்ல தலையில். நீ இப்போ வரியா என்னம்மா? இல்லாட்டினா அத்தாச்சியை கூட்டிகிட்டு போவா? அவளோட போறியா? அதெல்லாம் வேணாம், இரு நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏ கீதா வா, சந்தைக்கு போவோம் எல்லாரும், கிளம்பு. இப்போதான் சொன்னீங்க சந்தைக்கெலாம் ஒன்றும் வேணாம், நான் காய வாங்கிட்டு வந்து அழுகி குப்பையில் கொட்டுறேன்னு. அப்புறம் இதுக்கு சந்தைக்கு கூப்பிட்றீங்க? அடுத்த வாரம் போய்க்கிருவோம், எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. ஏய் நில்லுடி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வாடகை போய்கிட்டே இருக்க. இங்கே வானா வரணும், போனா போகிறதுக்கு நாயா? போ முதல்ல, போய் கட்டப்பையை எடுத்துக்கிட்டு இப்போ நீ வர்ற. சந்தைக்கு போகணும். இப்போ எல்லாம் என் புருஷனை சொல்லணும். அவன் ஒழுங்கா இருந்தா ஏன் இதெல்லாம் இங்கே வந்து ஆடுதுக்க? ஏம்மா அத்தாச்சி முதல்ல அப்படி ஏற்று பேசாது. இப்போ என்ன ஓவரா பேசுது? அவள் சேர்க்க சரியில்லடி. பன்றியோட கன்றும் சேர்ந்தா அதைத்தான் செய்யும். இங்கே வேறு போய் என்ன இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு வா. போகிறதோட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓயாமல் போய்கிட்டு இருக்க முடியாது. சரி, நீ பேன்னு பார்த்தது போதும், போய் கிளம்பு. நீ ஏன் எப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க? இந்தா உடனே கிளம்பிட்டேம்மா. நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், இங்கே வந்துட்டு காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எதுவும் சொல்லக்கூடாது. சரி போய் கிளம்பு. சோறே திங்காத, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நொறுக்கு திணியே தின்னுக்கிட்டு இரு. சுபின் இவரு தேன் மிட்டாய் கேட்டேன், மறந்துடாமல் வாங்கிட்டு வரணும் என் பேரனுக்கு. இப்போ வந்து எனக்கு ஞாபகப்படுத்துடி தேன் மிட்டாய் வாங்குறதுக்கு. சரிம்மா நான் மறக்க மாட்டேன், ஞாபகப்படுத்துறேன். நான் போய் கிளம்புறேன். 2 குமரையும் உள்ளே போய் எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னும் வந்திருக்கிறாங்களா கிளம்பி? ஏய் வாங்கடி, நேரம் ஆச்சு, போயிட்டு சீக்கிரம் வரணும். பிள்ளைங்க வேறு பள்ளிக்கூடம் விட்டு வந்துடும். கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். வாங்க வந்து இறைய எடுத்துனுங்க. ஏம்மா பார்த்துக்கு இற போட்டுக்கிட்டு இருக்கிறியா? ஏம்மா இப்போதான் லட்சுமி அக்கா ஃபோன் பண்ணுச்சு, நான் சந்தைக்கு போயிட்டு வரேம்மா, நீ வீட்டை பார்த்துக்க. தம்பி ரவி வந்துடுவான், வந்ததும் கை காலை கலவை சொல்லிட்டு திங்கி ஏதாச்சும் எடுத்து கொடுமா. சரிடி, சந்தைக்கு போறியா? சரி போயிட்டு வா. அப்புறம் அவனை மடியிலேயே போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காம அவனை டியூஷனுக்கு அனுப்பி விடுமா. சரிடி, இப்போதான் சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்ப. நீ பார்த்து போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அவனை. அதுக்கு இல்லைம்மா, நீ தாம்மா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற. அவனை ஒழுங்கா டியூஷனுக்கு அனுப்பி விடுமா சொல்லிட்டேன். ஏண்டி உனக்கு தெரிய வேணாமா? அவன் எனக்கு ஒத்த பேரேண்டி. அவனை கொஞ்சமாக யாரை கொஞ்சம் சொல்கிறடி, நான் பார்த்துக்கிறேன்டி. நீ தேவையில்லாமல் பேசுதடி, போயிட்டு வா. உன்னையெல்லாம் திருத்த முடியாது. சரி நான் போயிட்டு வரேன். நீ ஆச்சு உன் பேரனாச்சு. ஆனால் நான் வரும்போது அவன் டியூஷன் போகாமல் வீட்டில் இருந்தேன், 2 பேத்துக்கும் அடி விழுந்துரும் பார்த்துக்க. இவர்களை வீடு உள்ள தேடினா 2 பேரும் இங்கே வந்து அமைதியாக மொட்டை மாடியில் உட்காந்துருக்குறாளுங்க. சந்தியா, சோனி, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் கதவை பிடிக்கிட்டு பேசாமல் உட்காந்து படிக்கணும், சரியா? நாங்களும் வரமா, எங்களையும் கூட்டிகிட்டு போமா, ஜாலியாக இருக்குமா. அதெல்லாம் இல்லை, நசம் நடக்க மழை பெஞ்சு. அதெல்லாம் இங்கெல்லாம் யாரும் போக முடியாது, தொறுன்னு கிடக்கு, வலிக்கிட்டு உழுக வேண்டியதே.
சரி, அப்போ நீ போயிட்டு வா. வரும்போது நிறைய திங்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு வா. ஏண்டி நேற்று தானே உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாரு திங்கிறதுக்கு, அதுக்குள்ளேயும் மிளகு தின்னு திட்டிங்க 2 பேரும். ஏம்மா நான் ஒன்றுமே திங்கலாமா, அவள் தான் அப்படி தின்னுவிட்டா. ஏம்மா அவள் பொய் சொல்கிறாம்மா. அவள் தாம்மா பூந்தியை பூரா தின்னுட்டா. தின்னுட்டு நைட்டு பூரா தூங்காமல் பல்லு வலிக்குது பல்லு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு உட்காந்துருந்தாம்மா. போய் வாயை திறந்து பாரு, வாய் பூரா பூச்சி பல்லு கருமோ. பல்லு விளக்குனா தானே தேனா, மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா பல்லு விளக்குனா அப்படித்தான் பூச்சி பல்லு வரும். வாயில் இருக்க பல்லு பூரா பூச்சி அரிச்சு பல்லு பூரா விளந்து கிளவி மாதிரி தெரிய போறா அவ. ஏம்மா நீ அவள் சொல்கிறான்னு கேளுமா, நான் தினந்தாம்மா பல்லு விளக்குறேன். சரி சரி வாய் மூடுங்க, நான் போயிட்டு வரேன். வர வரைக்கும் சத்தம் கட்டாமல் இருக்கணும் சொல்லிட்டேன். சரிம்மா நீ போ, நாங்கள் சண்டை போடாமல் இருக்கோம். ஏம்மா இது என்ன இதுல வந்திருக்கு சந்தைக்கு? இது பூரா நம்ம அத்தாச்சி ஏற்பாடு தானா? ஏக்கா அங்கிட்டு பாரு, அங்கிட்டு நல்ல வெங்காயமா கிடக்கு, அங்கிட்டு போய் வாங்குவோம். அப்புறம் யாரு, அவளா தான் இருப்பா. எல்லாம் சேர்ந்து பேசிட்டேன் எங்கேயும் போவாளுங்க. கூட்டத்தில் யாருக்காச்சும் ஒன்றுனா சேர்ந்து போயிடுவாளுங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாளுங்க. இது ஒரு கேங்கு. ஓ அப்படியா, சரி சரி, நம்ம கண்ணில் பட்டாளுகள்ல, இனி இவளை பிரிஞ்சிருவாளுங்க. பிரிச்சிருவோம். அது இந்த ஜென்மத்தை நடக்காதடி. நீ பேசாம வா, ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லி போய் அவள்கிட்ட அடி வாங்கிடாத. போமா அங்கிட்ட இவளுக்கெல்லாம் போய் நீ பயந்துக்கிட்டு இருக்கிற. ஏக்கா என்னக்கா காய் விலையெல்லாம் இப்படி ஏறி போய் கிடக்குது? காய் விலை குறைஞ்சாலும் குறைஞ்சாலும் வாங்குறத வாங்கித்தானே ஆகணும். சரி வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம். ஒரு இடமா விலை கேட்டே போவோம். இங்கே காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, இங்கேயே வாங்கிடுவோம் எல்லாரும். கீதா உன் மாமியை நாத்திரம் 2 பேத்தையுமே ஆளக்கானா? அக்கா எனக்கு நேரம் அப்படியே பின்னாடி பாரு, 2 பேரும் அங்கே நின்று குசு குசுன்னு பேசிட்டு நிற்கிறாங்க. இங்க ஆமா என்னதான் பேசுகிறாங்க 2 பேரும்? அதுக்கு என்னத்தையும் பேசிட்டு போகுதுக்கா. நீ வாங்குக்கா காய, எனக்கு ஏதாச்சும் திங்க வாங்கி கொடுக்கா நீ இண்டி வள்ளி பச்சை காயை கூட விட மாட்டியா? சரி இந்த பாவக்காருக்கு எடுத்துன்னு. பாவாக்கா எனக்கு எதுக்கு, நீ தின்னு. ஆத்தாடி இவ இப்படி திண்டானா அப்படித்தேன் போகிற வீடு நல்லா ஆயிரும். ஏம்மா நீ எனக்கு திங்க ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொன்ன, ஏதாச்சும் வாங்கி கொடுமா. நான் தின்னுக்கிட்டே வருவேன்ல உன் பின்னாடி. உனக்கு வாங்கினா எல்லாருக்கும் வாங்கினேன், அப்புறம் அவளுக்கும் வாங்கினேன். பேசாம வா, அப்புறம் வாங்கி தரேன். ஆமா அதெல்லாம் தெரியாது, நீ இப்பயே வாங்கிட்டா. சரி பொறு, அவங்களாம் அந்த பக்கம் போகட்டும், நான் உனக்கு மட்டும் வாங்கி தரேன். அதான் அங்கே பாரு ஒரு வளர்ந்த மாடு நிற்கிதா, அது ஒன்றை விட பெரிய திணி பண்ணுறான். அதை அங்கிட்டு போகட்டும், அப்புறம் நான் வாங்கி தரேன் உனக்கு. சந்தையை கொண்டு வந்த காசில் எதுவும் காய் வாங்க முடியாது, திங்கிறதுக்கே வாங்கி போட்டுவிட்டு வெறுங்காயை கட்டப்பையை ஆட்டிக்கிட்டு போக வேண்டியதே வீட்டுக்கு. சரி அப்புறமேட்டுக்கு வாங்கிட்டா, ஆனால் மறந்துடாமல் வாங்கிட்டா. ஏ கீதா, எதுக்கு உன் மாமியா நாத்திரம் கூட்டிகிட்டு வந்த? நீ மட்டும் வர வேண்டியது தானே? ஆனால் அப்படி தாண்டி நினச்சேன், அது என்னை மட்டும் போக சொல்லுங்கன்னு பார்த்தா அதுகளும் கிளம்புதுங்க. என்ன பண்ண சொல்கிற? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் இன்னைக்கு வச்சு பண்ணி விட்றேன் 2 பேத்தையும். அடி போடி அங்கிட்ட, நீ ஏதாச்சும் பண்ணுறேன்னு எனக்கு தாண்டி வேலை கூடிக்கிட்டே போகுது. பாட்டி பாட்டி இங்கே கொஞ்சம் வாங்கலேன். அம்மா உனக்கு தான் அந்த குண்டு பொம்பளை கூப்பிடுது, என்னன்னு கேளு. அவள் எதுக்கு என்னைய கூப்பிடுறா என்னன்னு தெரியலையே, போய் கேட்போம். சொல்லு பத்தே, என்ன விஷயம்? பாட்டி நீங்கள் தான் காயெல்லாம் நல்லா பார்த்து விலை பேசி வாங்குவியே, நீங்களே எல்லாருக்கும் வாங்கி தரீங்களா பாட்டி? ஆத்தாடி நான் வாங்கி கொடுத்து வீட்டில் சமைக்கும் போது காய் நல்லா இல்லைன்னா என்ன சொல்லவா? அவளே காயை பார்த்து வாங்குங்க. ஏக்கா உனக்கு காய் வாங்க தெரியாதா என்ன? இதுகிட்ட போய் கேட்குற? வாக்கா நான் வாங்கி தரேன். கிளவி ரொம்ப ஓவராத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு சுடுதண்ணியை போட்ட மாதிரியே இன்னொரு நாள் எண்ணெயை ஊற்றி விட்டுறணும் போகிற வழியில், வலிக்கு விழுந்து கார் விளையாட்டோம்னு. ஆளும் மண்டையும் பரட்ட மண்டை. ஏக்கா அது ஒரு லூஸுக்கா, அப்பப்போ அப்படிதாக்கா மாறும் திடீர்னு. போக்கா அங்கிட்டு அதில் போய் எதுவும் கேட்காத, வா நாமளே வாங்கிக்கிறோம் காய். ஏக்கா இத்தனை நாளாக இது வந்தால் காய் வாங்கி கொடுத்துச்சு, நம்ம தானே வாங்கணும், நமக்கு வாங்க தெரியாதா என்ன? வா போவோம், நம்ம அங்கிட்டு போய் வாங்குவோம். 2 பேத்துக்கு விட்டுவிட்டு அதுக்கு சொல்லலடி, அவங்க நல்லா காய் பார்த்து வாங்குவாங்கடி, அதனால தாண்டி சொன்னேன். சரி விடுங்க, நம்மளே போய் காய் வாங்கிக்கிருவோம், வாங்க போவோம். அம்மா அத்தாச்சி நம்ம கூட தானே காய் வாங்க வந்துச்சு, அவளோடய தெரியுது. அவள் அப்படிதான் செய்வா எப்பயுமே, என் கூட தான் வருவா. அவளுகளை கண்டோன்னா அவங்க பின்னாடியே போயிடுவா. விடு போனால் போகட்டும், நான் உனக்கு திங்கிறதுக்கு வாங்கி தரேன். திங்கிறதுக்கு வாங்கி திட்டு விட்டு அங்கிட்டு போய் நம்ம போய் காயெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் போவோம். சரிம்மா. ஏம்மா என்னம்மா வேணும்? அண்ணே ஒரு கிலோ கத்திரிக்காய் எவ்வளோ, அந்த முட்டைக்கோசு எவ்வளோ, அந்த கேரட்டு எல்லாத்தோட விலையும் சொல்லுங்க. ஏம்மா 1 கிலோ கத்திரிக்காய் 50 ரூபாமா, அந்த முட்டைக்கோசு 30 ரூபாமா, கேரட் 1 கிலோ 60 ரூபாமா. என்னண்ணே இம்பிட்டு வேலை வைக்கிறீங்க? நாங்கள் என்னவா பண்ணுறது, எல்லா விலைவாசி ஏறி போச்சுலமா. இப்படி 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கி ஆளுக்கு 1/4 கிலோவாக பிரிச்சுக்குருவோமா? அக்கா அப்படியே வாங்கக்கா, 1/4 கிலோன்னு வாங்கினா விலை கூட சொல்லுவாங்கல்ல. அண்ணே தக்காளி கிலோ எவ்வளவு? 1 கிலோ தக்காளி 80 ரூபாமா. 80 ரூபாயா? என்ன இருக்க எல்லாம் இப்படி விலை ஏறி போகுது. ஏம்மா வளர்ந்த பொம்பளை யாருமா நீ? நீ வாட்டுக்கு போய் தக்காளி எடுத்து தின்னுட்டு நிற்கிற. இங்கே பார்த்துங்க, பாவக்காய், முட்டைக்கோசு, மிளகா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கேரட்டு, நூக்குல், சொரக்காய் நிறையா இருக்குமா, வாங்கிட்டு போங்க. எங்க வீட்டில் ஒன்று இருக்கே, பாவக்காயை கூட விட மாட்டுது, வச்சு அதையும் முக்குது. அடியே நட்டவெளி, சும்மா தானே கொங்க நிற்கிற, கட்டப்பையை வாங்கு, நான் போய் காய பறக்கிறேன். சும்மா யாரும் உங்களுக்கு நின்றக்கூடாதே. சரி கொடு கட்டப்பைய.
ஏம்மா காய பறக்காதீங்க, அப்படியே கிடக்கிறத அள்ளி போடுங்கம்மா. வேலைக்கு தான் பாருங்க காயெல்லாம் எடுப்போம். மொத்தமா எடுத்தா அழிய போய் கிடக்கும் காய ஃபுல்லா. ஏ நட்டவழி இங்கிட்டு வாட்டி. கட்டப்பையில இருக்கிற காய்கறி எல்லாம் அள்ளி போடு. கிளவியோட கட்டப்பையில எதுக்கு லட்சுமி அக்கா? போடுன்னு சொல்றேன்ல, எடுத்து போடு. எல்லா காய்கறியும் அள்ளி போட்டுட்டு லட்சுமி அக்கா. சரிட்டி அப்படியே வச்சிரு. எப்பா எல்லா காய்கறியும் எடுத்தாச்சு, கணக்கு பாருங்க. நூக்கல், கேரட்டு, இந்த பீன்ஸு, அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோஸ் வாங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து 200 ரூபா ஆயிடுச்சுமா. என்ன 200 ரூபாயா? ஒரு 20 ரூபாயாவது குறைங்க. அப்படிலாம் குறைக்க முடியாதுமா, நாங்கள் லாபம் பார்க்கறதே 10 ரூபாதே, அதுலேயும் 20 ரூபா குறைச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? அப்ப ஒரு 10 ரூபாயாவது குறைங்க. சரியான கஞ்ச முடிச்சு போக முடியாது. சரி 10 ரூபா குறைச்சிருக்கேம்மா. சரி கட்டப்பையை கொடுங்க போட. ஏடி நட்டவழி கட்டப்பையை கொடு. இந்தாங்க. என்னம்மா இது இவ்வளோ காய்கறி போட்டு வச்சிருக்க? இன்னும் காய்கறியே நான் போட்டலையே. இவ்வளவு காய்கறி எப்படி கட்டப்பையில வந்துச்சு? எல்லாம் நட்டவழி வேலையா தான் இருக்கும். திருட்டு பொம்பளை, கஞ்ச பிசுனாரி, இருக்கிற காயெல்லாம் திருடிட்ட. உன்னைய போலீஸை பிடிச்சி கொடுக்குறாரு. ஏடி வாங்கிட்டு ஓடிடுவோம். என்ன சொன்னதுக்குள்ள விடல் வேகத்துல ஓடிட்டாங்க. நில்லுமா, அம்மா உடனே நில்லு.